கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பது முதன்மையான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல வகையான சிரமங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முற்றிலுமாக சிரமம் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கும் தருணமாக சனி பகவான் இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கும் இனம் புரியாத கவலை உட்பட பல விஷயங்கள் இந்த தருணத்தில் மாறி நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தால் அது குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அதில் மிக முக்கியமானவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர். சனி என்று சொன்னாலே அவர் தண்டிப்பவர் என்று மக்கள் மத்தியில் ஒரு விதமான அச்சமானது ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் சனி என்பவர் தண்டிப்பவர் அல்ல, நீதியை நிலைநாட்டுபவராக பார்க்கப்படுகிறாருங்க. பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு நீதியின் பலனை கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் குருவின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார். அவர் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை பிடித்த சனி முற்றிலுமாக விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்தால் முழுமையாக உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சிரமம் குறைய போகிறது. அதே போன்று நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வேளையில் மேலும் நன்மை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவேதான் எப்படி பார்த்தாலும் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில சனி பகவான் இந்த தருணத்தில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. மிக வலுவாக சனி தனது பார்வையை சுக்கிரனின் ஆட்சி வீடு, புதனின் ஆட்சி வீடு மற்றும் குருவின் ஆட்சி வீடு ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. எனவே சனியின் பார்வை இந்த இடங்களில் பதியக்கூடிய வேளையில் இந்த இடங்கள் புனிதமடைகின்றன. குருவின் பார்வை சனியின் மீது, வக்ரம் பெற்ற சனியின் மீது அபரிவிதமாக பதிகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்பட போகிறது. அதில் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மிக முக்கியமான ஒன்று, பழைய பிரச்சனை, முடிந்து போன பிரச்சனை என்று நினைத்த பிரச்சனை மீண்டும் தலைதூக்கிய நிலைக்கு, அந்த பழைய பிரச்சனைக்கு சரியான சிறப்பான தீர்வு இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அடுத்ததாக நீண்ட நாட்கள் முயற்சி செய்து பலன் கிடைக்கவில்லை, அதனால் தடை தாமதம், சிக்கல், சிரமம் என பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறு முயற்சியிலே வெற்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. இந்த தருணத்துல பொறுமை மிக பெரிய அளவுல உங்களுக்கு பக்கபலமாக அமைய போகிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் பொறுமையால் மிக பெரிய அளவிலான வெற்றிகளை சனி வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கடன் சுமை தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் முற்றிலுமாக குறையலாம் அல்லது பாதிக்கு மேல் இந்த தருணத்தில் உறுதியாகவே சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணத்துல கடன் சுமை குறையுங்க. அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பமும், அடமானத்தில் இருக்கும் சொத்துக்களை மீட்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. தொழிலில் நிலைத்தன்மையை பெறக்கூடிய வகையில், நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறதுங்க. சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் தொழிலில் நிலையான வருமானம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தொழில்துறை, உத்தியோகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே தொழில், உத்தியோகம் ரீதியாக நிலைத்தன்மை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இது தவறு என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால் அந்த தவறை திருத்தி கொள்ளக்கூடிய வகையில் மன பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். உங்களுடைய மன பக்குவம் படுவதோடு மட்டுமல்லாது இது தவறு என்பதை உணர்ந்தால் அதை ஒருபோதும் தயங்காமல் திருத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. கடமை, கண்ணியம் என செயல்படக்கூடிய வகையில் பொறுப்புணர்வை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு ஒழுக்கத்துடன் சிறப்பாக செயல்படுவதால் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. சேமிப்பு
சேமிப்பு மற்றும் சொத்துக்கள் சேர்க்கும் எண்ணம் அதிகரிக்குங்க. எண்ணம் மட்டுமல்ல, அதற்கான வாய்ப்புகளும் சனி வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிறைவாக கைகூட போகிறது. அனுபவத்தின் மூலமாக சரியான முடிவெடுப்பீர்கள். சரியான முடிவெடுப்பது மட்டுமல்லாது அந்த முடிவில் தீர்க்கமாக இருந்து செயல்பட்டு பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. கர்ம பாதிப்புகளை இந்த தருணத்தில் பெரிய அளவில் விளக்குகிறாருங்க. உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சந்தர்ப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குறிப்பாக வேலைகளில் தாமதம் ஏற்பட்டு வந்த சூழலில் அந்த வேலைகளை விரைவுபடுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் மன அழுத்தத்தை குறைத்து மன நிம்மதி பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே சனி வக்ரம் பெற்றிருப்பதால் பணிச்சுமை, கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இது ஒரு வகையில் யோகமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பணி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல செலவுகளை குறைத்து வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தி கொடுக்கிறாருங்க. உறவுகளுக்கிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கு நல்ல தீர்வை சனி பகவான் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உடல் ரீதியாக இருக்கும் களைப்பு உள்ளிட்டவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தள்ளி தள்ளி சென்று கொண்டிருந்த திட்டங்களை விரைவுபடுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சட்டபூர்வமாக சில ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களை சரியான முறையில் சமர்ப்பித்து உங்களுடைய நியாயத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை நியாயாதிபதியாக இருக்கும் சனி பகவான் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கிறார். பொறுமை இழந்த சூழ்நிலையில் தற்போது பொறுமையை மிக அதிகமாக பெற்று வலுவாக முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்ரகதி துவக்கத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் நிச்சயமாக விலகும். பொருளாதாரத்தில் உயர்வை அடையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. உடல் நலத்தை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாறும் தருணமாக அமைகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி பரிபூர்ண சுகம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. 7.5 சனி காலகட்டத்தில் குடும்ப சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளை உறுதியாகவே சனி பகவான் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு முற்றிலும் விலகுகிறது. 7.5 சனி நிறைவடையக்கூடிய தருணத்தின் இறுதி தருவாயை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உறுதியாகவே திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட அளவற்ற நன்மை கிடைக்கும். 7.5 சனியால் சனியின் பிடியில் சிக்கி தவித்து பல்வேறு வகையில சொத்துக்களை இழந்த சூழ்நிலையில் இழந்த சொத்துக்களை மீட்பதோடு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அதிலும் கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே உங்களுடைய பெயரில் சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்பட பல நெருக்கடிகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எடுத்த முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை சனி வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எதையும் சிந்தித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிரமங்கள் முற்றிலுமாக விலகி வளர்ச்சி நிறைந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பல்வேறு வகையான சங்கடங்கள் விலகி சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கும் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. எனவே மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக உண்டு. அதே வேளையில் ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக சனி பகவான் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அது மட்டுமல்லாது இயன்றால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று ராசியின் அதிபதியான சனி பகவானை தரிசித்து வாருங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கி சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு.